தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா வடகோவை ரயில் நிலையத்திலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வடகோவை ரயில் நிலையமானது பார்த்துட்டிங்கன்னா அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள், புதுப்பிக்கும் பணிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. சரியாக சொல்லணும்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பக்கம் நுழைவாயில், அலுவலகம், எலிவேஷன் ஒர்க்கு, முகப்பு எலிவேஷன் ஒர்க்கு, பிளாட்ஃபார்ம் புதுப்பிக்கும் பணி, நடைமேடை சீரமைக்கும் பணி. குறிப்பாக வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நடைமேடையில் பயணிக்க முடியாத சூழல் இருக்கும், அவங்களுக்காக லிஃப்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் வசதி, எக்ஸ்ட்ரா ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கும் பணி. இந்த மாதிரி நிறைய பணிகள், மேம்பாட்டு பணிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன ஒரு வருத்தமான செய்தினா, இந்த பணிகள் எல்லாமே ரொம்பவுமே மந்தமாக நடந்துட்டு இருக்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா 2024 முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2025 இன்னும் பணிகள் பகுதி அளவு தான் முடிஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த பணிகள்லாம் மந்தமாக இருக்கிற நிலையில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரணும். அப்படி என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த செய்தியில் பார்க்கலாம். வாங்க போகலாம். கோயம்புத்தூரில் சதர்ன் ரயில்வேக்கு 3வது அதிகமான ரெவென்யூ டிக்கெட் வியாபாரத்தில் 3வது அதிக ரெவென்யூ வந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னென்னா, நம்ம முதல் சென்னை சென்ட்ரல், 2வது சென்னை எக்மோர், 3வது கோயம்புத்தூர். இது தமிழ்நாடு, கேரளா 2 உள்ளடக்கியது. இப்போ கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகோவை ரயில் நிலையம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்னும் கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன் டவுன் ஹால் ஜங்ஷன், டவுன் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. வடகோவைங்கிறது காந்திபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஷனில் இன்றைக்கி 29 ட்ரெயின் நின்று போகுது. மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது, நல்லா விலாசமாக இருக்குது அந்த ஸ்டேஷனு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, ரயில்வேல இந்த ஸ்டேஷன் மறு வடிவமைப்பு பண்ணணும்னு சொல்லி அம்ரித் பாரத் திட்டத்தில் லிஸ்ட் பண்ணி எடுத்து நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்குறாங்க. உள்ளே வெளியில் போகிறக்கு இடம், அப்புறம் ஒரு செப்பரேட் டெர்மினல்லு, அந்த இடத்துல டிக்கெட் விற்கிறதுக்கான எல்லா வசதிகள், அதுக்கப்புறம் ஃபுட் ஓவர் பிரிட்ஜு ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிக்கலாம். நடுவில் பிளாட்ஃபார்த்தில் வெயிட்டிங் ஹாலு, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி பல அம்சங்கள், பல பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இவ்வளோ வசதிகள் பண்ணி கொடுக்கும்போது மறுபடியும் அடிஷ்னலாக ட்ரெயின் நின்று போனால் தான் நம்ம பண்ணுற வேலைக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். இதுக்கு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இன்றைக்கி 29 ட்ரெயின் நின்று போகுது அந்த இடத்துல. நம்ம இது பத்தாது, இது மேற்கொண்டு இன்னும் நிறைய ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் நின்று போகணுங்கிற கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஏன் இந்த ஸ்டேஷனில் பர்டிகுலராக சொல்கிறோம்னா, மக்கள் எளிதாக இந்த ஸ்டேஷனை அடைய முடியும். ஏன்னா 100 அடி ரோடோட எக்ஸ்டென்ஷன் அப்படியே இந்த ஸ்டேஷனுக்குள்ளே வழி வருது. அங்கேயே பக்கத்தில் டாடா பேட்டில் இன்னொரு என்ட்ரி இருக்குது. இது போக மேட்டுப்பாளையம் ரோடு சைடு 3 என்ட்ரி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த ஸ்டேஷன் டெர்மினல் பில்டிங் கட்டி, கார் பார்க்கிங் வசதி கொடுத்து, 2 வீலர் பார்க்கிங் கொடுத்து, கார்டன் ஏரியாலாம் கொடுத்துருக்கிற மாதிரி அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையாக இருக்குது. ஸோ அப்போ அது பண்ணணும்னா அங்கே இருக்கிற குட் ஷெட்டை கொஞ்சம் மாற்றணும். அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு ஆகாது. அதை ஊருட்டு கொஞ்சம் வெளியில் தள்ளி வச்சுட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சௌரியமாக இருக்கும் மக்களுக்கு. என்னென்னா, மக்கள் ட்ரெயினை பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்தா தான் பயன்படுத்துவாங்க. அது பண்ணணுங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது. இது ஒன்று. 2வது இப்போ 2 பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. ஏன்னா அது மெயின் லைனில் இருக்குது. மெயின் லைனுங்கிறது கண்டினியூஸாக வர்ற லைன். லூப் லைனுங்கிறது அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் மாறி வர்றது. அதில் இன்னும் 3 பிளாட்ஃபார்ம் கட்டலாம். அந்த 3 அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்ம கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுறதுங்கிற முடிவு சேலம் டிவிஷனில் எடுத்து இன்றைக்கி பட்ஜெட் அப்ரூவலுக்கெல்லாம் போயிருக்குது. இது பத்தாது, இது போக 2 அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் கட்டணும். அது போக ஒரு குறுகிய பராமரிப்பு வசதி, அதாவது ட்ரெயின் வெளியூர்லேருந்து வருது அப்படின்னா நிறுத்தி தண்ணி விட்டு இல்லை சுத்தம் பண்ணிட்டு போகிறதுக்கு தண்ணி வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த வசதிகளும் அந்த ஸ்டேஷனில் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நம்ம வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறப்ப கோயம்புத்தூர் ஜங்ஷனில் லோடு கொஞ்சம் கம்மியாகும். மறுபடியும் மேற்கொண்டு புதுசாக ட்ரெயின் போடணும்னா அங்கேருந்து போடலாம். அந்த வசதிகள் எல்லாம் அந்த ஸ்டேஷனில் இருக்குது. இதை கூடிய விரைவில் சதர்ன் ரயில்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது எம்எல்ஏ அவங்ககிட்டையும் சொல்கிறோம், எம்பி அவர்கிட்டையும் சொல்கிறோம், மற்ற எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்கிட்டையும் பேசுகிறோம். அவங்களும் அதை எழுத்துப்பூர்வமாக ஜெனரல் மேனேஜர் சதர்ன் ரயில்வேக்கும் ரயில்வே போர்டுக்கும் எழுதியிருக்கிறாங்க. இது கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கணுங்கிறது எங்கள் கோரிக்கை. வடகோவை ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் வடக்க நல்லாம்பாளையம்ங்கிற இடத்துல 35 ஏக்கர் ரயில்வே லேண்டே இருக்குது. அந்த ரயில்வே லேண்டில் ட்ரெயின் பராமரிப்பு வசதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கையாக இருக்குது. 24 கோச் நிறுத்தி பராமரிப்பு வசதி கொண்டு வரணும். 3 பிட் லைன் போடலாம்.
இப்போ போத்தனூரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வடகோவையிலையும் போட்டால் இன்னும் பல ஊர்களுக்கு ட்ரெயின் வசதிகள் பண்ண முடியும். இன்றைக்கி ட்ரெயின் வந்து பல கேட்டகரியில் வந்துருச்சு. முதல் மாதிரி வந்து ஒரே ஒரு கேட்டகரி ட்ரெயின் கிடையாது, சூப்பர் ஃபாஸ்ட்டோ மெயிலோ கிடையாது. இன்றைக்கி வந்தே பாரத்துங்கிற ட்ரெயின் இருக்குது, அம்ரித் பாரத்துங்கிறது இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரியில் இருக்குது, மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் இருக்குது. இது போக மெமுன்னு சபர்பன் ட்ரெயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் போக இப்போ புதுசாக ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம்னு ஒரு புது விதமான ட்ரெயின் வசதி தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் 150 கிலோமீட்டருக்கு ஒரு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு கன்சல்டன்சி பண்ண சொல்லி சிஎம்ஆர்எலுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும்போது கோயம்புத்தூரில் நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, இன்னும் வந்து எந்த அளவுக்கு ரயில் வசதிகள் வளரணுமோ அது நம்ம ஊரில் வளரல. கூடிய விரைவில் எல்லாரும் ஒருமித்த குரலில் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கு செவிசாய்த்து ரயில்வே வந்து இதுக்கு நல்ல வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிறது நாங்கள் நம்புகிறோம். இப்போது அம்ரித் பாரத் திட்டத்தில் வந்து நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்து 2 ஸ்டேஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து போத்தனூர், இன்னொன்று வந்து வடகோவை. இந்த 2 ஸ்டேஷன்லேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பட் முதல்ல இருந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இப்போ வேலை நடக்கிறது இல்லை. ரொம்ப அது என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப டிலே ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கு கவனங்கள் செலுத்தி இந்த 2 ஸ்டேஷனையும் வந்து இம்மீடியட்டாக அம்ரித் பாரத் திட்டத்தில் எவ்வளோ விரைவாக இந்த வேலைகளை முடிக்க முடியுமோ முடிச்சு திறக்கணும். ரெண்டாவது, வடகோவையில் ஃபேஸ் 1, அதாவது கிழவரம் இருக்கிற பக்கம் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த மேவரம் இருக்கிறது ஒன்றும் தொடவே இல்லை. ஆனால் அது பட்ஜெட் பண்ணியிருக்கிறாங்க, அது இவ்வளவு ஆகுன்னு ஒரு திட்டாய்வு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடு ஏறி போய் வெஸ்டர்ன் சைடு இறங்குற அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் வெஸ்டர்ன் சைடு எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. அப்ரோச் ரோடு இல்லை, டெர்மினல் பில்டிங் இல்லை, டிக்கெட் கவுண்டர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அதெல்லாம் அங்கேயும் உருவாக்கி கார் பார்க்கு உருவாக்குனாங்கன்னா பெரிய அளவில் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். கோயம்புத்தூரில் இது வடகோவை தான் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷனாக வரும். காரணம் என்னென்னா அது ஊருக்கு மத்தியில் இருக்குது. நீங்கள் நைட் என்ன நேரத்துக்கு வந்தாலும் அங்கேருந்து கால் டாக்ஸி, ஆட்டோ, பஸ்ஸு, வேறு எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஊருக்கு நடுவில் இருக்கும்போது எந்த பயமும் இல்லை, சௌரியமாக வந்து இறங்கி போயிட்டு வர முடியுங்கிறது எங்கள் நம்பிக்கை.